ஒய் டிகிரி இஸ் required. ஒரு வட்டத்தை பிரிக்கிறதுக்கு டிகிரி அவசியம் இல்லை. ஒரு வட்டத்தை 4ஆக பிரிக்கிறதோ 8ஆக பிரிக்கிறதோ 10ஆக பிரிக்கிறதோ 100ஆக பிரிக்கிறதோ 1000ஆக பிரிக்கிறதோ எப்படி வேணுமோ பிரிக்கலாம். இதுக்கு லைன் ஆர்க் இருந்தாலே போதும், டிகிரி தேவைப்படாது. ஒரு வட்டத்தோடைய பெரிஃபெரியை எத்தனை டிவிஷனாக வேணாலும் பிரிச்சுக்கலாம், ஆர்க்கும் லைனும் இருந்தாலே பிரிச்சுக்கலாம். ஆனால் டிகிரி ஏன் தேவைப்பட்டது? டிகிரிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பேராமீட்டர், ஒரு குறிப்பிட்ட சிக்னிஃபிகண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னென்னா, ஒரு வட்டம் நான் வரைஞ்சிக்கிறேன், இதோடைய ஆங்கிளை நான் நோட் பண்ணுறேன். இந்த ஆங்கிள் இங்கே இருக்குது. இன்னொரு வட்டம் இதே சென்டரை வச்சு கொஞ்சம் பெருசாக வரைகிறேன். இன்னொரு வட்டம் இதோட சென்டரை வச்சு இன்னும் பெருசாக வரைகிறேன். இப்போ இந்த ஆர்க்கும் ஒன்று கிடையாது, இந்த ஆர்க்கு வேறு. ஸோ மையத்திலிருந்து தூரமாக போக போக ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக ஆர்க்கு டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும், ஆர்க் பெருசாகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆர்க்குக்கும் சைன் ஆஃப் ஆர்க்கு, டேன்ஜென்ட் ஆஃப் ஆர்க்கு, காஸ் ஆஃப் ஆர்க்கு, சீக்கண்ட் ஆஃப் ஆர்க்குன்னு ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் மெஷர் பண்ணணும். ஆனால் இந்த எல்லா ஆர்க்குக்கும், அடுத்தடுத்து வரையப்படுற எல்லா கான்சென்ட்ரிக் சர்க்கிளோடைய ஆர்க்குக்கும் ஒரே ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி என்னென்னா இந்த டிகிரி. ஒரு டிகிரி, ஒரு ஆங்கிளில் இருக்கிற எந்த ஆர்க்கும் என்ன மாறுபட்டாலும் இந்த டிகிரி மட்டும் மாறாது. ஸோ இந்த டிகிரியை பேஸ் பண்ணி ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணோம்னா அது எந்த ஒரு சர்க்கிளையும் ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. அதனால தான் ஆர்க்கை மெஷர் பண்ணி கால்குலேட் பண்ணுற மெத்தட்லேருந்து டிகிரிக்கு நாம் மாறணும். இது ஹிஸ்ட்ரி. டிகிரி ரொம்ப நாள் கழித்து தான் சர்க்கிள்குள்ளாரியே வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி டிகிரி கிடையாது. டிகிரி சர்க்கிளுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் சர்க்கிள், ட்ரையாங்கிள் இதை அனலைஸ் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே உருவானுச்சு. ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு.